எல்லா புகழும் இறைவனுக்கே. பொதுவாவே ஏஆர் ரஹ்மானுடைய பல படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சங்கருடைய டைரக்ஷன்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரியான பாடல்கள்லாம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் குடுத்துருக்கிறாரு. சங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஜென்டில்மேன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த இந்தியன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத்த வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாரி அந்நியன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ் ஜெயராஜா பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ இந்த 20, 25, 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு தெரியல அவருக்கு. அனிருத்த வந்துட்டு மியூசிக் இந்த படத்துக்கு பண்ண வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏற்கனவே வந்துட்டு பாராங்கிற ஒரு பாட்டு வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருந்தது. அ சங்கருடைய படத்துடைய பாடல்களே வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பாடல்களுமே 5 பாடலா இருந்தாலும் சரி, 6 பாடலா இருந்தாலும் சரி, அத்தனை பாடல்களுமே வந்து சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜீன்ஸ் சொல்லலாம், முதல்வன், ஜென்டில்மேன் இப்படி சொல்லிட்டே போலாம். காதலன், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல படங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் பாடலா இருக்கும். அதுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட இசையில "நீரல் பம்" அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு 2ண்ட் சிங்கிள். அப்படிதான் நெனைக்கிறேன். அந்த வேர்டு கூட எனக்கு அது ஏதோ இலக்கண வார்த்தைன்னு நெனைக்கிறேன். தாமரை எழுதியிருக்கிறாங்க. பொதுவாவே ஜென்டில்மேன்லருந்து சங்கருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் சில படங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில படங்கள வந்துட்டு சொல்ல முடியாது. இருக்காது. உதாரணத்துக்கு இருக்காது அப்டின்னா, நம்ம அ ஜென்டில்மேன்லருந்து காதலன் வரைக்கும் நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கர்நாடிக் பாடல் இருக்கும். இந்தியன் அதே மாரி எனக்கு தெரிஞ்சு முதல்வன் படத்துல அந்த மாரி பாடல் எதுவும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஹாரிஸ் ஜெயராஜா கூட பயன்படுத்தியிருப்பாரு அந்நியன்ல. அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, பூமாரி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். ஸோ காதல்ல முதல் படம் ஜென்டில்மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, "என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டிருப்பார்" அப்படிங்கிற ஒரு கர்நாடிக் சாங் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. பாடல் கேட்கறதுக்கு நல்லாருக்கும். கர்நாடிக் பாட்டா இருந்தாலுமே கேட்கறதுக்கு ரொம்ப அ ஒரு அருமையான மெலடி சாங்கா இருக்கும். அடுத்து வந்த காதலன் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன்ங்கிற" பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த அப்பா, பொண்ணு சென்டிமென்ட் பாட்டு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடிக பாடல் வந்துட்டு அவர் பயன்படுத்திட்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எந்திரன் படத்துல அந்த மாரி பாடல் எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன். கர்நாடிக் சம்மந்தமான பாட்டு கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த கர்நாடிக் டைப்ல மத்த பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெஸ்டர்ன் லெவல்ல வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. முக்காலா முக்காபிலா மாதிரி ஹாய்ரா ஹாய்ரா ஹாய்ரப்பா மாதிரி வேற பாட்டு இருந்தாலும், ஒரு கர்நாடிக் பாட்டு இருக்கும். உதாரணம் சொல்ல மறந்துட்டேனே, ஜீன்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணோடு காண்பதெல்லாம்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு. டூயல் ஐஸ்வர்யா ராய் வருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பாட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல வந்து அந்த கர்நாடிக் பாட்ட வந்து டச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீரல் பம் பாட்ட பயன்படுத்தியிருக்கிறாங்க போல. அ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஸோ மக்கள்ட்ட போய் இந்த பாட்டு சேருமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்னைய கேட்டா சேர்றதுக்கு அதுக்குண்டான ஒரு சாத்தியக்கூறு எதுவுமே இல்ல அப்டின்னு தான் சொல்லுவேன். ரஜினியோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மசாலா பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு சேட் சாங்கா இருந்தாலும் சரி, ஒரு மெலடியா இருந்தாலும் சரி, ஜெயிலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பியிருப்பாரு அனிருத். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வே ஒரு பரபரப்பா ஒரு காதெல்லாம் கீழ்ச்சிட்டு போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு பாட்ட குடுத்திருப்பாரு. நல்ல பாட்ட குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றத விட, சில பாடல்கள் குடுத்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். மாஸ்டர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு காத கிழிச்சு எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாரி மியூசிக் பண்ணக்கூடிய அனிருத்த புடிச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்தியன் 2க்கு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு சங்கர். முதல் பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிளும், 2ண்ட் சிங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் பம்ப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வார்த்தைகள்லாம் சூப்பரா போட்டிருக்கிறாங்க தாமரை. பட் இந்த டியூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, படும் மொக்கையான ஒரு வொர்ஸ்ட்டான டியூன் அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு பிடிக்கல. நான் மத்தவங்க கருத்த பத்தி சொல்ல வரல. எல்லாருமே இந்த பாட்ட வெறுக்கிறாங்க. எல்லாருமே இந்த பாட்ட வொர்ஸ்ட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சங்கர் அண்ட் ஏ.ஆர். ரஹ்மான் காம்போல நெறைய பாடல்கள், எத்தனை பாடல்கள் சொல்ல முடியுமா? அதுக்குன்னே ஒரு 1 1/2 மணி நேரம் ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாரியான பாடல்கள் குடுத்த சங்கருக்கு ஏன் இந்த திடீர்னு இந்த வேலைய பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. பாட்டு கேட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்க பங்குக்கு நீங்களும் கழுவி ஊத்திட்டு போங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.